Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கொரியன் லாங்குவேஜ்ல 2022ல வெளியான The Ghost Station அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். February 30th அப்படின்ற சேனலை நீங்க பாத்திருப்பீங்க. அதுவும் மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ற சேனல் தான். அந்த சேனலை சேர்ந்தவர் புதுசா ஒரு அனிமேவை கிரியேட் பண்ணிருக்காரு. February 30th அனிமே அப்படின்ற பேர்ல தான் அது இருக்கு. நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. ட்ரெய்லர் முதல்ல வெளியிட்டிருக்காரு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் வெளியிட்டிருக்காரு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் மூலியமா இந்த மாதிரி புது முயற்சி எடுக்க அவருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சீரிஸோட பேரு ரெட்டுவா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் வெளியே இருக்கு. பார்த்துட்டு உங்களோட கருத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீயும் அந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்க, கண்டுக்க மாட்டேங்குது. நம்மளும் ரகரகமா வீடியோ போடுறோம், வைரல் ஆக மாட்டேங்குதே. வினோதமா டைப் பண்ணுவோம். இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வந்துடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரொம்ப வியர்டா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பக்கத்துல இருந்து ஒரு நபர் கவனிக்கிறாரு. ஸ்டேஷன்ல 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த நபர் என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுறாரு. சோசியல் மீடியால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அந்த பொண்ணு பேய், அங்க இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு மனுஷி தான், ஆனா பக்கத்துல பேய் இருக்கு, கவனமா இருன்னு சொல்றாங்க. இவர் திரும்பி பார்க்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுறா. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. போனா ட்ராக்கு கிட்ட தான் போயிருக்க முடியும், ஒருவேளை ட்ராக்கு கிட்ட போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ட்ராக்கோட டோர் இருக்கு பாத்தீங்களா, ஓபன் ஆகுது. ட்ரெயின் வந்தாதான் ஓபன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஓபன் ஆகுதுன்னு யோசிக்கிறாரு. சரி, உள்ள தலையை விட்டு பாப்போன்ற மாதிரி தலையை விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டோர் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. அதனால இவரோட தலை மாட்டிக்குது. இவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த இடத்துல தான் The Ghost Station படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஈரன் இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அது சார்ந்துதான் கோர்ட்ல இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஈரன் என்ன பண்ணாங்கன்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஈரன் இருக்காங்கல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. அவங்க செம்ம போதையில இருக்காங்க. நான் போட்டோ எடுத்துக்கவா, உங்களை வச்சு ஒரு பேட்டி போடுவான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பா. இவங்க போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இது சார்ந்து ஈரன் நியூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. அது பொண்ணே கிடையாது, பையன். இவங்க பொண்ணுன்ற மாதிரி நியூஸ போட்டிருப்பாங்க. அதனால அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபைனா பெரிய அமௌண்ட் தரணும். இதை பத்திலாம் இந்த இடத்துல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஈரனால தர முடியாது. இப்ப இவங்க வேலை பார்க்குற பத்திரிகை ஆபீஸ்ல இருக்க எட்டு கிட்ட சொல்றாங்க. ஆனா எட்டு இருக்காங்கல்ல, அவ்வளவு காசை கம்பெனியும் தராது, நீயே தான் இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கணும். அந்த டிரான்ஸ்ஜெண்டரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கெஞ்சி கேளு, அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும், ஏன்னா இந்த அமௌண்ட்டை நீலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரனா அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இருக்க 2 பேர் ஈரனுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க தான் அந்த பொண்ணை பேட்டி எடுத்து போடு, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏண்டா பேட்டி எடுக்க சொன்னீங்களே, அது பொண்ணு இல்ல பையன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்பட்டு இருக்காங்க. எது பையனா, எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோவா இருப்பாரு. அந்த போட்டோ எடுத்து போட்டதுனால இவங்களுக்கு பிரச்சனை வந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க 2 பேருக்கு புரிய வச்சிடுறாங்க. திரும்பி அந்த டிரான்ஸ்ஜெண்டரை பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தரை ஹீரோன்னு சொல்றேன், இன்னொருத்தரை ஹீரோ ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். ஹீரோவோட ஃப்ரெண்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நபர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி ஹீரோனுக்குமே தெரியுது. ஆனா அதுல உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, அது சூசைட் இல்ல, ஹீரோ சில விஷயங்களை பார்த்திருக்கான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோனோ என்ன பார்த்தேன்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோ சொல்ல தயங்குறாரு. ப்ளீஸ் சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நடுவுல ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமுக்கு போவாரு. அந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு வராரு. அப்பதான் சிசிடிவில ஒருத்தன் ட்ராக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. சரி, இவன் ட்ராக்கை நோக்கி போயிட்டு இருக்கான்ற மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. நீ சீக்கிரமா போய் தடுன்ற மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, அவனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ட்ராக் இருக்க இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த நபர் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் ட்ராக்ல நின்னுட்டு இருக்கான். பிரதர், எதனால ட்ராக்ல நின்னுட்டு இருக்கீங்க, முதல்ல விலகி போங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா அந்த நபர் காதுலயே வாங்க மாட்டாரு. ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கிறத பார்த்திருப்பாரு. இதை பத்திலாம் ஈரன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்கிற ஈரன் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்ற,
இதுக்கான ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதை நான் நியூஸா போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாடியை வச்சு சடங்கு பண்ணுவாங்கல்ல, அவங்க பேரு மார்டிஷியன் சொல்லுவாங்க. மார்டிஷியன் சில விஷயங்களை பார்த்தாரு, அவர்கிட்ட போய் விசாரின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோனும் அந்த மார்டிஷியனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. பாடி ஆக்சிடென்ட் ஆனதுனால கிளியர் பண்றதுக்காக இவரை தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. இறந்து போன நபரோட சதை இருக்கு பாத்தீங்களா, அந்த வீல்ல எல்லாம் சதறி கடந்திருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலைலாம் இவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் படிக்கட்டுக்கு அடியில ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு எப்படி வந்தான்னு யோசிக்கிறாரு. நீ யாருமா, உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு பதிலுக்கு அவளோட ஒரு டேக காட்டுறா. அதுல 4 நம்பர் இருக்கு. அந்த 4 நம்பரை சொல்லி இதுதான் உன் பேரான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு பதிலே சொல்ல மாட்டா. இப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் இவர்கிட்ட பேச்சு கொடுக்கறது. இப்ப இந்த மார்டிஷியனும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசுறது. பேசினவர் திரும்பி அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. அதுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்டேஷனே கொஞ்சம் அமானுஷ்யமான ஸ்டேஷன் தான், இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில பொண்ணுங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது சம்பந்தமா நியூஸை போடணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஃபுட்டேஜ் இல்லாம என்னால நியூஸை போட முடியாது, தயவு செஞ்சு அந்த ஃபுட்டேஜை மட்டும் எனக்கு எடுத்துத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ட்ரை பண்றேன்னு அவரும் சொல்றாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் சூசைடுன்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாரு. சரி இது சூசைடு இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. வேற எதுவும் நடக்கல, உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஏதாவது கொளுத்தி போட்டு போயிடுறீங்க, நீ தேவையில்லாம இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு போறாரு. அந்த நபரை காப்பாத்த ட்ராக்குக்குள்ள ஹீரோ இறங்கி இருப்பாரு. ட்ரெயின் வரதுனால வேற வழி இல்லாம இவரும் பிளாட்ஃபார்ம்குள்ள ஏறி இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பாரு. இது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்படி கழுவிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு. பதிலுக்கு யாருமே பேச மாட்டாங்க. யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி பயந்துகிட்டே கதவை திறந்து பாக்குறதுக்காக வராரு. கதவை திறக்கும் போது சட்டுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு இவர் ரொம்ப பயந்துடுறாரு. ஆனா உள்ள இருந்து இவரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கிளீனிங் வேலை எல்லாம் பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அட பாவி, இப்படிதான் கிண்டல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு முகம் கழுவுறதுக்காக வராரு. அப்பதான் 1013 ஹீரோ நம்பர் எழுதி இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நம்பர் எழுதி இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோ அந்த நம்பர் எழுதல போல. இப்ப ஹீரோவும் ஸ்டேஷன் மாஸ்டரை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. அவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதான் சரியான டைம், நம்ம ஃபுட்டேஜை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறது. இவர் எடுத்துட்டு வந்திருக்க பென் டிரைவ்ல அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலையா அவர் பாக்குறதுக்கு முன்னாடியே காப்பி பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ட்ரெயின் ஓட்டுற நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு எதிர போறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டே போறாரு. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. எதுக்காக 4 நம்பர் சொல்றாரு அப்படின்றது ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தராரு. எனக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் ட்ரெயின் ஓட்டுற நபர் 4 நம்பரை திரும்ப திரும்ப சொன்னாரு. ஏன் எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அவரை பார்த்து பேசினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அவர் இந்த ஸ்டேஷன்ல தானே இருக்காரு, அதனால பார்த்து பேசலான்ற மாதிரி ஹீரோயின் அவரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு லேடி எந்திரிச்சு போறாங்க. இவங்கள தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த லேடியை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த லேடி போனதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேட்டி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைக்கெல்லாம் வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாரு. ஒரு 4 நம்பரை முணுமுணுத்துட்டு இருக்காரு. இப்ப கண்ணாடியை காட்டும் போதுதான் அவர் முதுகுல பேய் உட்காந்து இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோனும் அவரோட கழுத்தை நோட் பண்றாங்க. கழுத்துல நிறைய கீரல்லாம் இருக்கு. இது என்ன கீரல்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவர் இருக்கார்ல, இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போகலாம் ஆரம்பிக்கிறாரு. அவர் பின்னாடியே போவான்ற மாதிரி இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ட்ராக்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, இந்த டிரைவருமே பார்த்திருப்பாரு. அந்த சின்ன பொண்ணு டேக்ல 4 நம்பர் இருக்கும். அதை தான் திரும்ப திரும்ப இவர் முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எடிட்டர் கிட்ட இருந்து கால் வருது. நியூஸ் பிச்சுட்டு போகுது, இன்னும் நியூஸை சேகரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அது விஷயமா தான் போயிட்டு இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப திரும்பி டிரைவரை ஃபாலோ பண்றாங்க. இங்க இருக்க மோட்டர் ரூமுக்கு தான் டிரைவர் போறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அந்த நம்பரை சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் ஏதாவது பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசலாம் ட்ரை பண்றாங்க. அவர் பேசுற மாதிரியே தெரியல, அதனால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்பவுமே பேப்பர்ல நம்பரை பார்த்தா அதை படிப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த டிரைவர் 0329 படிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இப்படி மாறி இருக்காரு. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் கண்ணாடியில இருந்து அந்த 4 நம்பரை படிச்சிருப்பாரு. அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்ப ஹீரோனும் வீட்டுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க எழுதின ஆர்டிகலா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதனால ஹீரோனுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருது. ஹீரோயின் இறங்குறதுக்காக போகும்போது அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்களோட காலை பிடிச்சிடுறா. அவ ட்ராக்கு கடியில இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஷாக்கிங்கா அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவு தான். இவங்க ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஆபீஸ்ல இவங்க கோவர்க்கர்ஸ் எல்லாருமே முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க.
ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிட்டே உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு என்னோட பர்த்டே இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது எங்களுக்கும் தெரியும், நீ வெளியிட்ட ஆர்டிக்கல்னால நமக்கு செம்ம ரீச், அதனால தான் கேக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே அந்த கேக்கை வெட்டுறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட பேசணும், உடனே கிளம்பி வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு டிரைவரை பேட்டி எடுத்தேன், அவர் வித்தியாசமா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க நியூஸை வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, 9 மணிக்கு முன்னாடியே டிரைவர் இறந்து போயிருப்பாரு. சோ இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து இருந்தது டிரைவர் இல்ல, அங்க யாருமே இல்ல, ஹீரோயின் மட்டும் தான் தனியா பேசியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அவர் கீழே போனதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் பேசினாங்க பாத்தீங்களா, உண்மையில என்ன ஆயிருக்கும்னா அவர் கீழே தான் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாரு. ஆனா இவங்க அவர் நிக்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தினால பாஸ் லேடியும் லைட்டா கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோ, இது சம்பந்தமா நியூஸ் எல்லாம் திரட்டு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு லேடிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு நபர் இறந்து போனார்ல, அந்த நபரோட தங்கச்சியா தான் இவங்க இருப்பாங்க. இந்த தங்கச்சி தான் டிரைவர் கிட்ட பேசிட்டு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்க அண்ணன் எதுக்காக அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, அதுதான் எனக்கும் புரியல, அதனால தான் அந்த டிரைவர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போனேன், ஆனா அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டிரைவரை இவங்களுமே பாத்திருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட அண்ணன் அந்த கிணத்தை தேடி தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, என் கனவுல அடிக்கடி அந்த கிணறு வரும்னு சொல்றாங்க. கிணறா, என்ன கிணறுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன் இருந்த இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும், அது அடிக்கடி என்னோட கனவுல வரும், என் அண்ணன் கனவு வரதா சொல்லுவான், அதனாலதான் அதை தேடி போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விசாரிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துக்கு வந்து அந்த கிணறு பத்தி எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடும் போது உண்மையிலேயே கிணறு இருந்தது தெரிய வருது. கிணறு மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு ஆசிரமமும் இருந்திருக்கு. அந்த ஆசிரமத்தையும் இடிச்சுதான் கட்டியிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த ஆசிரமத்தை பத்தி இவங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி போட்டோலாம் அனுப்பி கேக்குறாங்க. எனக்கு கிணறு தான் ஞாபகம் இருக்கு, ஆசிரமம் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி சொல்றாங்க. சரி, நான் என் சைட்ல விசாரிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த மார்டிஷியனை பாக்குறதுக்காக தான் இவங்களை கூட்டு போறாரு. மேக்கப் எல்லாம் போட்டு தான் இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் இந்த மார்டிஷியன் பண்ணுவாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த டிரைவரை தேவையான போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவர் முகத்துல ஏகப்பட்ட கீரல் இருக்கிறத பாக்குறாங்க. ஏன் இப்படி கீரல் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மார்டிஷியன் கிட்ட கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய அமானுஷ்யம் நடக்கிறதா சொல்லியிருக்கேன்ல, நிறைய பேர் இறந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி காயம் இருந்ததை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பார்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா அந்த மார்டிஷியனை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த மார்டிஷியன் பின்னாடி ஒரு சின்ன பொண்ணோட கை இருக்கு, அதை பார்த்து தான் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆனா மார்டிஷியன் அதை ஃபீல் பண்ணல. மார்டிஷியன் கையில ஒரு கீரல் இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் நார்மலா அந்த மார்டிஷியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சின்ன டைரி கிடைக்குது. அதுல 4 நம்பரா நிறைய நம்பர் இருக்கு. இதெல்லாம் என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஆசிரமம் சம்பந்தப்பட்ட நம்பர் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அதே சமயம் இவங்களும் இவங்களோட அண்ணனும் சேர்ந்து ஒரு நபர் கூட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல தான் அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த நபர் யாருன்னு கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. எங்க இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கு. இங்க இறந்து போன எல்லாருமே நகைக்கீரல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்டிக்கலை நிறைய பேர் படிக்கிறாங்க. செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடிட்டர் இவங்களை பாராட்டுறாரு. அந்த ஆர்டிக்கலை பார்த்த நிறைய பேர் இருக்காங்கல்ல, என் கையிலயும் கீரல் இருக்கு அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுமே ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இது தப்பான ட்ராக்குக்கு போகுது, இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் நிறுத்த தேவையில்ல, இது நல்லா போயிட்டு இருக்குமா, செம்ம ரீச் கிடைக்குதுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து பாஸ் லேடி இருக்காங்கல்ல, ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் சம்பந்தமா நீ விசாரணை பண்ண தேவையில்ல, இதை இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் நிறுத்த சொல்றீங்க, இப்பதான் இறந்து போன தங்கச்சி கிட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தங்கச்சியே ஒரு பைத்தியம், அவகிட்ட விசாரிச்சு நீ என்னத்தை கண்டுபிடிக்க போற, இதுக்கப்புறம் இது சம்பந்தமா விசாரிக்காதன்னு சொல்லிட்டேன்ல, விசாரிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இது சம்பந்தமா விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடம்புல நிறைய கீரல் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அப்படி கீரல் ஏற்பட்டாலே பிரச்சனைன்ற மாதிரிலாம் இவருக்கு பயம் இருக்கு. எப்படி அவனுக்கு இந்த கீரல்லாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. எப்படி ஏற்பட்டதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு.
ஏதாவது பிரச்சனை வரப்போது சீக்கிரமா டாக்டரை பாருன்னு ஹீரோ சொல்றாரு. சரிடா, நான் நாளைக்கு காலையில போய் டாக்டரை பாக்குறேன்னு இவரும் சொல்றாரு. ஈரின் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை போட்டோ எடுத்தாங்கல்ல, அவங்க திரும்பி இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்க ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. ஃப்ரெண்டும் ஈரின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இப்ப அவ வேலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஃபைனலாம் கம்பெனியே பாத்துக்கிட்டாங்க, அதனால நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டாரு. இதனால இந்த ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்க உடம்புலயும் ஏகப்பட்ட கீரல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு கண்ணாடியில பார்த்தா இவங்க முதுகுல பேய் உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. தள்ளி விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பேய் இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுது போல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை பாத்ரூம்குள்ள இழுத்துருது. இவங்க பயங்கரமா கத்துற சவுண்ட் தான் கேக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் காடா வேலை பாக்குறாரு போல. ரெஸ்ட் ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாக்குறேன்ற மாதிரி இவரும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. ஒரு இடம் மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கதவை திறக்கிறதுக்காக போறாரு. அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. ஆக மொத்தத்துல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு இறுதி சடங்குக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்திருக்காரு. நீ ஆர்டிக்கல்லாம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அதிகமா நடக்கிறதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இதோட ஆர்டிக்கல் எழுதுற வேலையெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி வார்னிங் தந்துட்டு போறாரு. ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இதனால இவங்க ஹீரோவை பாக்குறதுக்காக வேகமா ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அழுத்த மாதிரி உட்காந்து இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சு வந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு சின்ன பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த சின்ன பொண்ணோட நெஞ்சில ஒரு 4 நம்பர் குத்தி இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது அந்த 4 நம்பரை சொல்லியிருப்பாரு. அதை சொன்னோன்னே இவரோட கையில அந்த காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த காயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இறந்து போறாங்க. நானும் இறந்துருவானான்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஆகாது, என் வீட்டுக்கு வந்து தங்குன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. இவரும் முழிச்சு அந்த இடத்த பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணோட பேய் தான் இருக்கு. அந்த பேய் இருக்குல்ல, பொறுமையா இவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. பக்கத்துல வந்த பேய் இவரை சடனா அட்டாக் பண்ணுது. இவர் திடீர்னு கிணறு இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த இடத்துல தான் பேயா இருக்காரு. இவர் அட்டாக் பண்றாரு. இது எல்லாமே இவருக்கு வந்து கனவா மட்டும்தான் இருக்கும். இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. அடிக்கடி இந்த மாதிரி கனவு வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி தானே ஏற்கனவே கிணற பத்தி சொன்னா, அதனால இவங்க 2 பேருமே அந்த தங்கச்சியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த தங்கச்சிக்கு சில நம்பர்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆசிரமத்துல அந்த பசங்களோட நம்பர் தான் அதுன்ற மாதிரி சொல்றா. அந்த ஆசிரமத்து பசங்க எல்லாம் இறந்து போய் பேயா அங்க நடமாடிட்டு இருக்காங்க போல. உன் அண்ணனுக்கு கனவுல அந்த கிணறு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அங்க போயிருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உன் அண்ணனோட போன் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பாக்ஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பாக்குறேன்னு சொல்றாங்க. போலீஸுங்க பாக்ஸை தந்தாங்கல்ல, அந்த பாக்ஸ்ல தேடி பாக்குறாங்க. போன் கிடைச்சிருது. போன்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா அண்ணன் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறது தெரிய வருது. அந்த வீடியோவை இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கிணத்தை தேடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. தங்கச்சி இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணோட பேய பார்த்தேன், அந்த பொண்ணோட நம்பர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவர் நம்பரை சொல்லிட்டாரு போல. அந்த பொண்ணு போன பகுதியை இவர் பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அங்க பார்த்தா சில எலும்பு கூடலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. அந்த ட்ராக்ல இருக்க ஒரு பகுதியில வாட்டர் இருக்கு. அது மூலியமா தான் அண்ணன் உள்ள போயிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. ஏன்னா இதை சால்வ் பண்ணாதான் ஹீரோ தப்பிக்க முடியும். அதனால தான் இவங்க 2 பேருமே யார்கிட்டயுமே சொல்லாம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோவும் கேமராவை ஆன் பண்ணிக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆள் இருந்தா தானே சென்சார்ல ஆள் இருக்க மாதிரி காட்டும். ஆனா ஆள் யாருமே இல்ல, சென்சார்ல யாரோ இருக்க மாதிரி காட்டுது. ஹீரோவும் ஷாக்கிங்கா அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போனை பொறுமையா கீழே இறக்குறாரு. சட்டுன்னு இவர் முன்னாடி பேய் வந்துருது. இவர் பயந்து கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பேயெல்லாம் பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேயெல்லாம் கிடையாது, நான் தான் இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோயின் பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன ஹீரோயின் பின்னாடி கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாரு. இப்ப திரும்பி இந்த பக்கம் திரும்பினா இங்க இருந்தது பேயா தான் இருக்கும். உண்மையில ஹீரோயின் பின்னாடி தான் இருந்திருப்பாங்க. நீ பாட்டுக்கு பிரம்ம பிடிச்சி என்னை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்ட, நான் இப்பதான் வந்தன்ற மாதிரி இவங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பேய் தான் நம்மள பயம்புத்தி இருக்கு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப 2 பேருமே பயந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட சின்ன பசங்களோட எலும்பு கூடலாம் இருக்கு. சோ இந்த இடத்துல தான் எல்லா பசங்களும் இறந்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதெல்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நிறைய சின்ன குழந்தைங்களோட பேய்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. ஹீரோ அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஆனா ஹீரோயின் பெருசா பயப்பட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க,
உங்களுக்கு எது நடந்ததோ அதுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய்ங்க கிட்ட பேசுறாங்க. ஏகப்பட்ட சின்ன பசங்களோட எலும்பு கூட எல்லாம் பாத்துருக்காங்கல்ல, அது சம்பந்தமா போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸும் செக் பண்ண போறாங்க. அதே சமயம் இந்த தகவல் எல்லாத்தையும் கால் பண்ணி தங்கச்சி கிட்ட சொல்லிடுறாங்க. தங்கச்சி லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனும் இதெல்லாம் நியூஸா மாத்தி பாஸுக்கு அப்ரூவலுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. வேலைக்கு வந்தோன்னா பாஸ் கூப்பிடுறதா எடிட்டர் சொல்றாரு. இவங்களுமே பாஸை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் தான் இது சம்பந்தமா நியூஸ் எல்லாம் இதுக்கப்புறம் கவர் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல, என் பேச்சை மீறி எதுக்காக கவர் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் கேக்குறாங்க. இல்ல மேடம், அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப பேசாத, நான் சொன்னதை மீறி நீ வேலை பார்த்திருக்க, இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம், நீயே ரெசிக்னேஷன் லெட்டரை தந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஈரின் ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த லேடி இப்படி பண்றாங்கன்ற மாதிரி எடிட்டர் கிட்ட கோவப்படுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண ரிப்போர்ட்டரா இருந்திருப்பாங்க. ஈரின் இன்னைக்கு பசங்க இறந்து போனதை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த பாஸ் லேடி எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இருந்த பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது வெளியே வந்தா இந்த ப்ராஜெக்ட் நின்றோம், அவர் எனக்கு வேண்டியவர்ன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே மறைச்சிருப்பாங்க. அதனால தான் இப்போ ஒன்னையும் மறைக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரோ ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பகுதியில தான் ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாரு. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வேற ஒரு ஒர்க்கர் வராரு. அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால பெட்ல படுத்துறாரு. என்ன ரொம்ப டயர்டா இருக்க போல அப்படின்ற மாதிரி ஈரோவும் அவர்கிட்ட பேச்சு தந்துட்டு இருக்காரு. அப்படி பேச்சு தந்துகிட்டே திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா சின்ன பொண்ணோட பேய் தெரியுது. அதை பார்த்தோன்னே ஈரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்க இருந்து கிளம்பணுன்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வராரு. ஒரு இடத்துல ஈரோ மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் மார்டிஷியன் இருக்காருல, இவர்கிட்ட பேசுற மாதிரி எதிர வந்துட்டு இருக்காரு. மார்டிஷியன் கையில ஏற்கனவே கீரல் இருந்ததை ஈரோ பார்த்திருப்பாரு. ஆனா அந்த கீரல் இப்ப இல்ல. வந்த கீரல் எப்படி மறைஞ்சது எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் மார்டிஷியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. வேலை போக போதுன்ற மாதிரி ஈரின் கொஞ்சம் அப்செட்டா வீட்டுல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஈரோ தான் வந்திருக்காருன்னு கதவை திறந்தா அந்த தங்கச்சி தான் வந்திருக்காங்க. தங்கச்சி கையில இப்ப புதுசா கீரல் வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஈரோவை நமக்கு காட்டுறாங்க. கீரல் போனோம், தயவு செஞ்சு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப மார்டிஷியன் இருக்காருல, மாத்தி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் மார்டிஷியன் எப்படி மாத்தி விட்டாருன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த மார்டிஷியனை பார்த்து பேசுறதுக்காக தங்கச்சி வந்திருப்பாங்க. இவரு தங்கச்சியை சடனா லாக் பண்ணிடுறாரு. நான் சொல்ற நம்பரை நீ சொல்லணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை சாவடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. 4 நம்பரை சொல்றாரு. இவங்களுமே பயத்துல அந்த 4 நம்பரை சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோன்னா அவர் கையில இருக்க காயம் மறைஞ்சிருது. இவங்க கையில அந்த காயம் வந்துருது. என்ன காயம் வந்துருச்சுன்னு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு பேயா இவங்களோட கையை பிடிக்கிறா. அந்த பொண்ணை பார்க்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த ஆசிரமத்தை நடத்தின நபர் இருக்காரு பாத்தீங்களா, பசங்க உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் எடுப்பாரு. பசங்களை அந்த கிணத்துக்குள்ளதான் மறைச்சு வச்சிருப்பாரு. எல்லாருக்குமே ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை சொல்லி தான் ஒவ்வொருத்தரா மேல கூப்பிட்டு இருப்பாரு. எப்பதான் நம்ம நம்பர் வரோன்ற மாதிரி எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கடைசி நேரத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா 2 பசங்களை மட்டும் மேல கூப்பிட்டுருப்பாரு. ஒன்னு இந்த தங்கச்சி, இன்னொன்னு அண்ணன். இவங்க 2 பேரை தான் வளர்ப்பு பசங்க மாதிரி அவர் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. கடைசியா கூப்பிடணுன்ற நிலைமை வரும்போது இவங்க 2 பேரை மட்டும் தான் கூப்பிட்டுருப்பாரு. மத்த பசங்களாம் நம்மளை எப்ப கூப்பிடுவாங்கன்னு ஏங்கியே இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் பேயா நடமாடிட்டு இருக்காங்க. அந்த அப்பா இருக்கார்ல, கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. ஆக்சிடென்ட்ல சாவல, அந்த பேய் தான் சாவடிச்சிருக்கு போல. இப்ப ஈரின் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஈரோ கிட்ட இருந்து போன் கால் வருது. ஈரோக்கு பல வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. நீ ஏன் காலையே எடுக்கலன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இது என்ன புது நம்பரா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமா, என் போன் உடஞ்சிருச்சு, அதனால தான் கால் பண்ண முடியல, நம்பரை மாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் என்னோட நம்பருன்ற மாதிரி நம்பரை சொல்லிடுறாரு. எங்க திரும்பி நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கிராஸ் செக் பண்றதுக்காக கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கேக்குறாரு. ஈரினோ வேகமா நம்பரை சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா 4 நம்பர் இவர் சேர்த்து சொல்லியிருப்பாரு. அந்த 4 நம்பர் தான் இவரோட நம்பரா இருக்கும். இதை மாத்தி விடணும்னா நம்பர் சொல்ல வைக்கணும்னு மார்டிஷியன் சொன்னார்ல, அதனால தான் ஈரோ இப்படி சொல்ல வச்சிருக்காரு. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இப்ப ஈரினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மார்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேய் தெரியும், அதே மாதிரி சீக்கிரம் இவங்க இறந்து போயிடுவாங்க. அதை நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் யோசிக்கிறாங்க. சின்ன பசங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கிறத பத்தி நிறைய மீடியா சேனல்லாம் நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. கடைசியில இவங்க சேனலுமே வெளியிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னு ஈரின் இருக்காங்கல்ல, பாஸ் லேடிய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்ப அப்ரூவல் பண்ணாம இப்ப மட்டும் நியூஸா வெளியிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னோட விருப்பம், நீ ரெசிக்னேஷன் லெட்டரை தந்துட்டு சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இந்த 4 நம்பரை சொல்லுங்க, அப்பதான் ரெசிக்னேஷன் லெட்டரை நான் தருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பாஸை எதுக்காக இப்படி கேட்கறான்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாங்க. ஆனா இந்த நம்பரை பத்திலாம் பாஸ் லேடிக்கு தெரியாதுல்ல, அதனால ஒரு ஸ்டேஜ்ல அந்த 4 நம்பரை சொல்லிடுறாங்க. இப்ப தந்துட்டு போன சொல்றாங்க. இப்ப ஈரினோ ரெசிக்னேஷன் லெட்டரை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரின் கையில இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அதே சமயம் பாஸோட கையில அது வந்துருது. இது என்ன காயம்ன்ற மாதிரி பாஸ் லேடி லைட்டா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் லேடி அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் அந்த குழந்தைங்க இறந்து போனதை பத்தி மறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மறைச்சவங்களுக்கு இது தேவைதான்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா தங்கச்சிக்கும் கையில காயம் இருக்கு, அதனால தான் தங்கச்சி பேய் பிடிச்ச மாதிரிலாம் அந்த இடத்துல நடந்திருப்பா. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்க ஒரு நபர் கவனிச்சிருப்பாரு, அவரும் இறந்து போயிருப்பாரு. ஆனா தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ணலான்றதுக்காக விட்டுருக்காங்க போல. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.